ரீச்சுக்கு வந்தால் வைரல் ஆனால் ஓகே தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் யாராவது பிரியாணி அது ட்ரை பண்ணியிருந்தீங்களா, எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அண்ணாமலை சார் கட்சி அப்படின்ற வர இடத்துல அது உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எதாவது வந்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா இப்போ தான் வந்து அவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி போகும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நடுவில் சிஎம் விஜய் சார் டிவிகே கவர்மெண்ட் வந்து ஆட்சி ஏற்றுக்கிட்டு மே 4th இப்போ ஜூன் 4th வரைக்கும் 1 month ஆயிடுச்சு. என்னப்பா பண்ணாங்க 1 month அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசப்படுது. அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹனிமூன் பீரியட்னு சொல்லக்கூடிய அந்த 3 months எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே கொடுக்கணும் ஒரு புது ஆட்சி வரும்போது அப்படின்னு சொல்லும்போது, இவங்க புதுசு மட்டும் இல்லை, புதுசு கண்ணா புதுசு அப்படின்ற இடத்துல தான் இவங்களுக்கு எல்லாமே புதுசு. இன்ஃபேக்ட் உள்ளே வந்திருக்க எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் அசம்பிளிக்கு வரவங்கன்னும் போது அசம்பிளியில் கிளாப் கூட பண்ண மாட்டாங்க, டேபிளில் தான் தட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்களை கூட கற்றுக்கிட்டு தான் வரணுன்ற அளவுக்கு ரொம்பவே புதுசு. இவங்க புதுசு கண்ணா புதுசுன்னும் போது, இந்த கவர்மெண்ட் ரொம்பவே புதுசுன்னும் போது, அந்த நார்மலாக கொடுக்குற 3 months இன்னொரு 1 month எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இருந்தாலுமே அவங்க செய்ய வேண்டியதையும் செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவங்களோடது அந்த ஆட்சியை வந்து அவங்க காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறத விடவும், ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவர் செய்கிறேன்னு சொல்லி அவர் விஜய் சார் வந்தாரோ அதை வந்து ஒரு ஸ்டெப்பாக கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத விடவும் புது மாற்றம் வரணுன்றதை விடவும், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2500 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னது கூட நிறைய மக்கள் சைட்லேயுமே வந்து என்ன வருதுன்னா, அதெல்லாம் ஒன்றும் அவர் சொன்னதெல்லாம் கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற பிரச்சனைகளை வந்து அவர் சரி பண்ணாலே போதும். அந்த களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம தமிழ் சினிமாவில் கமல் சார் சொன்னது தான். அந்த மாதிரி களை எடுக்கிறது அப்படின்னும் போது இருக்கிற லூப்போல சரி பண்ணாலே அதுவே ஒரு பெரிய சேஞ்சாக தான் தமிழ்நாட்டில் இருக்கும்னா, இப்போ அந்த அம்மா உணவகம் அதை வந்து ரெனோவேஷன் பண்ணதாகட்டும், அப்புறம் ஆன்டி கரப்ஷன் இப்போ நிறைய இடத்துல ரைட் போயிருக்காங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நிறைய இடத்துல ரைட் போயிருக்காங்க. அது வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, உள்ள அந்த பணம் பறிமுதல் அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இன்னும் அது வந்து அஃபிஷியலாக வந்து வரல சோஷியல் மீடியாவில். பட் ஆனால் அந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் மாறும். ஆன்டி கரப்ஷன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நிறைய ரைட் போயிருக்காங்க அப்படின்னும் போது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு ஜனங்க ரொம்பவே வரவேற்கிறாங்க. நீங்கள் இலவசமாக கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 2500 ரூபாய் கூட எங்களுக்கு வேண்டாம். அப்புறம் அந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் இருக்கிற அந்த ட்ரக்ஸ் விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி அதெல்லாம் இல்லாத, ஸோ பேசிக்காக அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் சரி பண்ணாலே இந்த கவர்மெண்ட் வந்து ஜனங்க கிட்ட ஈஸியாக ரீச் ஆயிடலாம் அப்படின்னும் போது, புதுசாக எதையும் செய்ய வேணாம், இருக்கிற ஓட்டைகளை சரி பண்ணாலே போதும் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் வந்துட்டு அவங்க அந்த அதாவது லைனில் நிற்கும் போது நம்மளுக்கு தெரியும், நம்ம ஊர் கோயிலுங்களில் நிற்கும் போதே வந்து அந்த விஐபி டிக்கெட்டு அப்புறம் ஜாஸ்தி டிக்கெட் கொடுத்தா வந்து சீக்கிரமாக போய் ஜாஸ்தி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா வந்து லைனில் நிற்கலாமல் சீக்கிரம் போயிடலாம், விஐபி தரிசனம் அப்படிலாம் சொல்லும்போது, திருச்செந்தூரில் அந்த இடத்துக்கான அந்த மினிஸ்ட்ரி அங்கே இருந்ததாகவும் அவர் மினிஸ்ட்ரினே தெரியாமல் அவர்கிட்டயே காசு கேட்டதாகவும், ஸோ அவங்க வந்து டிவிகே எம்எல்ஏ அப்படின்னு சொல்லும்போது அவங்க எம்எல்ஏன்னு தெரியாமல் அவங்ககிட்டயே காசு கேட்டு மாட்டிக்கும் போது, இந்த மாதிரி ரொம்ப நாளாக நடக்குது இந்த கோயிலன்னு சொல்லி, அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயமா வந்து இல்லை ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க என்னதான் மன்னிப்பு லெட்டர் கொடுத்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் கோவில் சைட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து லெட்டர் கொடுத்தாலுமே மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலுமே ஆக்ஷன் எடுக்கப்படும். இனிமேல் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி பணம்லாம் வந்து எக்ஸ்ட்ராலாம் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் அந்த விஷயங்கள் இருக்கும். அதிகமாக காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறது, இந்த விபி தரிசனம் இதெல்லாம் அதாவது சைடில் வாங்குவாங்க இல்லைங்களா, நம்ம இல்லை நிறைய இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இது பார்க்கறது தான். பட் ஆனால் நிறைய பேர் அதை கடந்து போயிடுவோம். ஆனால் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கிடைக்குமான்ற இடத்துல நம்ம எல்லாம் கடந்து போயிடும்னு சொல்லும்போது, இது டைரெக்டாக அந்த மினிஸ்டருக்கும் அந்த தொகுதி எம்எல்ஏ அவருக்குமே அது நடந்திருக்குன்னும் போது அவர் டைரெக்டாக அதில் வந்து ஆக்ஷன் எடுப்பார் அப்படிங்கிற இடத்துலையும் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது, அப்புறம் மணல் குவாரி விஷயங்கள் அங்கேயும் அந்த ரைடு போய் அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அங்கங்கே அந்த கலைகள் எடுக்கப்படுது. அதே மாதிரி அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏரியில் வந்து புதுசாக ஒரு ஏரியை கட்டுறதை விடுவோம், ஒரு ஏரியில் அந்த தூர் வாரிட்டாலே புதுசாக வர தண்ணி உள்ளே வரும் அப்படின்னு சொல்லும்போது, தூர் வாராமல் எவ்வளவோ ஏரிகள் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மழை காலத்தில் வரும்போது நம்ம வேளச்சேரி பக்கம் நிறைய இடத்துல அந்த ஏரி சைடில் இருக்க வீடுங்கள்லாம் வந்து அங்கே அந்த தூர் வாரிட்டாலே அந்த தண்ணி வந்து உள்ளே வந்து அந்த அது வந்து ஹோல்டாகி நிற்கிறதுக்கான ஒரு பிளேஸாக இருக்கும். தூர் வாரம் மேலே தண்ணி வரும்போது சுற்றி இருக்க அந்த குடியிருப்புகள்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது, அந்த தூர் வாடுறது அப்படிங்கிற பணி நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு வருஷமாக மழை வரும்போது மட்டும்தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னும் போது, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட் புதுசாக செய்யறதை விடவும் அந்த தூர் வாடுற பணியை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த லூப் ஹோலுக்கான
பண்ணுறதுக்கான விஷயங்களை எடுக்க ஆரம்பித்தாலே அங்கே இருக்கிற அந்த ஓட்டைகளையோ இல்லை அந்த லூப்போல சரி பண்ணாலே இவங்க கவர்மெண்ட் வந்து ஜனங்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகிடுன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல புதுசாக இன்னொரு கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சி எந்த ஆட்சியாக மாறப்போகுது, இல்லை எந்த ஆட்சியை அவங்க தாக்க போகிறாங்க, இல்லை அந்த ஃப்யூச்சர் எலெக்ஷன் 2029க்கான எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆகட்டும், இல்லை 2031க்கான இங்கே எலெக்ஷன் ஆகட்டும், ஸோ அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட அந்த புது கட்சியை வந்து உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த சுவாரஸ்யமான அரசியல் விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.